பிஞ்சா இவ்வளோ பிஞ்சிட்டு தான் அப்பா இல்லாம போயிட்டாரு. அதுக்கு நாங்கள் ஓகே, நாங்க அது எப்படி இல்லாம போனாரோ அது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அதை நாங்கள் மேம்பட்டு சொல்லல. நீங்கள் இங்க வந்து இதுதான் இடம்டா 4 பெரிய ஆகல ஜிஎஸ் ஆகணும் ஏடிஎஸ் இருக்கு. இவ்வளவு விசாரிச்சு போட்டு இதுக்குள்ள வாங்கி இருக்கலாம். ஒன்றுமில்ல, உங்களோட இஷ்டத்துக்கு இதுல வந்து போட்டு உங்களோட இஷ்டத்துக்கு போய் நீங்க அங்க போய் பேட்டி கொடுக்குறீங்கடா. இதுல என்ன பேபி சாசம் நாங்கள் இருக்கோம். இப்ப நான் கேக்குறேன், நீங்க ஜேசிபி கொண்டு வரீங்களோ என்னத்த கொண்டு வரீங்களோ அந்த கதை இல்ல. இது முழுக்க அடிச்சு உழுது எலும்பு கூட எடுங்க. 4000 பேர் இல்ல, உங்களோட அப்பா இல்ல, உங்களோட அம்மா கூட்டம்மா கிடந்தாலும் இதுல எடுங்க. சரியா பொலிசாயும் குடிக்கணும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை தோன்றதுக்கு அந்த அங்கெல்லாம் செம்மணியில எல்லாம் பொலிசா காட் பண்ணி கொண்டு நிக்குது. எல்லாத்தையும் குடிச்சிட்டு சுத்தி வர ராணுவம் எல்லாம் அடைச்சு வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பூதங்கள் மாதிரி தின்றதுக்கு என்னத்தை தின்றோமோ தெரியல. மண்ணை தின்றோமோ தண்ணியோட தோத்த சாப்பிட்றோமோ அப்படிதான் நாங்க வாழ்ந்துருக்கோம். சுதந்திரம் இல்லை எங்களுக்கு. இல்லாத மாதிரி தான் நாங்க என்ன பொறுத்தவரை எனக்கு சுதந்திரம் இல்லை. நேற்று முந்தினாலும் எனக்கு எந்த வீட்டுக்கு கட்டி காட்டுறேன் நான் தேவனா. அதை நான் என்ஜாய் நம்ம சொல்றதா இல்ல மற்ற நம்ம சொல்றதா? ஆனா தைரியமான ஒரு பொம்பளை மாதிரி நான் ரோட்டில் நடமாடி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் தெரியும். நீங்கள் இதுல 4000 புரட்சின்னு சொன்னா பொலிசா கொண்டு இருக்கலாம், ஜிஎஸ் போயிருக்கலாம். இந்த பக்கத்துல இருக்கு ஏஜியோது. இவ்வளவு நாடி வந்துருக்கீங்க நீங்க. ஏன்னா அப்படி வரல, ஏன்னா அப்படி வரல. நீங்கள் தமிழனை அவமானப்படுத்தணும். அறிக்கை இருக்கு. நாங்க இப்ப போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டு நீதிமன்றத்துக்கு தோண்டாது எங்களுக்கு தகவல் என்னண்டா, எங்களுக்கு இது அறிக்கை மனித உரிமை அறிக்கை வந்து அறிக்கை என்ன பாருங்க. இங்க இருந்து பவனி நீங்க போகலாம். அவர் வந்தாதான் நீங்க போகலாம். மற்றபடி போகலாம். ஏற விடாம மறிக்க சொல்லுங்க. வாகனத்தில் ஏற விடாது, வாகனத்தில் ஏற விடாது. அங்கால போய் மாறிக்க சொல்லுங்க. முடிவு தெரியாம வாகனம் இடத்தை விட்டு இறக்கலாம். அடுத்த ஆட்டு மனித அறிக்கை அண்ணா நீங்க ஒரு கதை கேட்கவா? இந்த சத்திய நீங்களும் காணா காலையிலயா அம்மா மட்டும்தான் பாவம் பண்றீங்க. கோலுக்கு மேல கோல் அடிச்சு தான் நான் அங்கே போயணும். இதுல வந்து இதுக்குள்ள வந்து உங்களுக்கு தான் தெரியுது. இதுக்குள்ள வந்து பிரச்சனை வந்தது. நீங்க கூட்டிட்டு வந்துருக்கா கூட்டிட்டு வர இல்லையா?
முந்த நாள் வீடியோ விட்டுருக்கான் அக்கா எந்த பஸ் மேல எண்ட தினம் அவர் வந்தாலும் தமிழ் மினிஸ்டர் வெடி తీయాలా వలదాల తీయనవాళ్ళు మీ వత్తి ఏకి మే ఆగే తాత తెక్కనాను අපිට ඔක්කොම නැති වෙලා තියෙනවා ඒක අවුලක් නෑ මෙයාගේ පාතන ඒකට පොලිසිය තියෙනවා මෙතන ෆෝටෝ එකක් අරගෙන ගිහින් දීලා තියෙනවා වීඩියෝ කරලා YouTube එකට channel වලට මෙයා වෙලා ගාම සේව මැදිහත් එක්ක කතා කරලා ඔම පොලිසියට ගිහලා ඉන්දියා දාලා මෙන්න වෙලා තියෙනවා අපි පොඩ්ඩක් බලන්නම් කියලා එන්න තිබ්බා නම් ඕරගම හරි යමු නේද මේගොල්ලෝ පොලිසිය එන්න ඕනේ කියනවා හරි එන්න කියන්න පොලිසියට නෑ මෙයා කියන පොලිසිය මෙතනට එන්න ඕනේ බෑ බෑ දැන් පොලිසිය එක නේ අපි ආවේ පොලිස්ලාරා බණි කියලා ආදි සාරේ පොලිස් නික්කිද ඉතින් දෙරින් පොලිස්ලාන් කවුරුනාරි ප්‍රශ්නයක් තියෙනවා අපි ඉහිරි ආරාන්සතිය කියන්නේ එතනදී ගිහිල්ලා කතා කරලා தமிழ் போலீஸ்காரனிக்கு இல்ல போலீஸ் சம்பந்தப்படணும் போலீஸ் தமிழ் போலீஸ் நிக்கா கூப்பிடுங்க அவன் அங்கங்க நிக்கிறாரு கூப்பிடுங்க இது சும்மான விஷயம் இல்ல 4000 பேரை பாட்டு இடம் விஞ்ஞான ரீதியா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆய்வு செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க தொடர்ந்து இதெல்லாம் நிறைய பேர் தாண்டுவாங்க சந்தோஷப்படலாம் உடப்பாடு வந்து என்ன சம்பந்தமா போறது இதுக்குள்ள வந்து 4000 கோடி காட்டு இருக்கின்றத வந்து மீடியால சொல்லி இந்த இடத்துல தான் நாம கூப்பிடுறோம் ஓய்சி இந்த இடத்துக்கு வரோம் ஓய்சி வந்து நீங்க சொல்லுங்க ஓய்சி தரமாட்டேன்னு சொன்னா நாங்க அதுக்கு புறம் மேற்கொண்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சார் இது 4000 பேட்ட பிரச்சனை 4000 பேட்ட பேர் வரவும் குழந்தை புள்ள கரு கிடந்தாலே உடனே நடவடிக்கை என்ன ஒரு விரல் இருந்தாலே சரி கரு கிடந்தாலே உடனே நடவடிக்கை எடுக்கிற நீங்கள் 4000 பேருக்கு தாத்தங்களுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்களா உங்களுக்கு சட்டம் ரூல் படிவா தெரியும் அருண் சித்தார்த்துக்கு சம்போடத்துக்கு தான் வரும் எங்க ஜிஎஸ் அடிச்சிட்டீங்களா ஏஜி எங்க ஏஜியை கடிச்சிரு சகல நாரல் விஜயம் தெரியும் சகல நரக விஜயம் தெரியும் இந்தாங்க அடிச்சு சொல்லுங்க நம்பர் இருக்கா ஏஜிக்கு அடிச்சு சொல்லுங்க வர சொல்லி அடிச்சு வர சொல்லுங்க தவிசாளருக்கு அடிங்க யாருக்கு வர மாட்டாங்க அடிங்க நம்பர் அடிச்சுங்கன்னா சரி காசு கிடாக்கு இதே இவர் தான் நல்லூர் கோயில் அடிச்சு பப்ளிக் பாத்ரூம் கட்டோடும் முதலாவது வீடியோ வைக்கிறாங்க அருண் சித்தார்த்து அடிங்க
என்னுடைய அப்பா கழிச்சு கோவிலுக்கு விடையில அந்த காலத்துல அப்பதான் ஒரு கோயிலுக்கு இல்ல எங்களை விடாட்டுக்கு நீங்க குறைஞ்ச சாதின்னு சொல்லி விடாட்டுக்கு அந்த கோயில் எனக்கு அதை விட நல்ல மனசுல கூட அதுதான் என்ன அந்த கோயிலுக்குள்ள விடாட்டி கண்ணன் நீங்க ஒரு தொழில் செய்றீங்க சாமியை பத்தி அப்படி சொல்லக்கூடாது எங்களுக்கு பயன் நான் இந்த குடியிருப்பு எங்களோட உறவு எத்தனை கூட இருக்க தெரியும் அதை பார்க்கணும் தெளிவா சொல்றோம் காட்டி காட்டி பார்த்து 3 நாளைக்கு முன்ன சொன்னோம் 3 நாளைக்கு முன்ன இந்த வீடியோ விட்டோம் 3 நாளைக்கு முன்ன வீடியோ விட்டோம் அதை எடுங்க அதை காட்டுங்க அதுக்கான நடவடிக்கை என்ன செய்வீங்க 3 நாள் வந்து விட்டீங்க 4000 கோடி காட்டுங்க அந்த இடங்கள் எல்லாம் காட்டி காட்டி வடிவா சொல்லுவாங்க அந்த வீடியோ அடிச்சு போடுவோம் நீங்க உதயங்க வேறங்க 3 நாளைக்கு முன்ன வீடியோ விட்டுருக்கா வந்து இந்த இடத்துல தாட்டது இந்த இடத்துல கொலை செய்யறது இந்த இடத்துல சித்திரவதை செய்யறதுன்னு சொல்லி 3 நாளைக்கு முன்ன சொல்ல வேண்டியதுன்னா உடனே என்ன செய்திருக்கணும் மல்லாய் படுத்துறது முறைப்பாட்டை போட்டுருக்கணும் இது என்ன கட்டணம் பண்ணது பாக்ஸ் இல்லையா ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் வளர்க்கப்பட்டது அதுல வீடியோ பிடிக்க சொல்லிருக்காங்க இது செக்யூரிட்டி இது இனத்துக்கே இழிவானது நான் எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு மல்லாய பொறுத்து முறைப்பாட போட்டு வந்திருக்கோம் சின்ன விஷயம் உங்களுக்கு யூடியூப்ல காசு வேணும்டா சாப்பிட வழி இல்லைன்னா விக்கி எடுங்க இது யூடியூப் கதைக்கு இல்ல இது ஐநா சபத்து விளையாட்டுக்கு கேடு கட்டுறாங்க இல்ல எங்கட மண் புனிதமான மண் அப்பாவை காண புனிதமாக போராடினாங்க கொஞ்சம் பத்தி கேட்கப்படாது உங்களுக்கு இந்த இடமே தெரியாது சரிதானே அதே நீங்க பொலிசு என்னன்னு புலிகளை கொண்டே பிடிச்சி தேயணும் அந்த கம்பியில முகத்தம் முகம் அப்படி இருந்ததே இல்ல
உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறீங்க வந்து போறோம் இல்ல நிக்கணும் எல்லாம் அவர் சொன்னார் அப்பெல்லாம் உங்களை கூட்டி காட்டி எல்லாம் தோன்றும் அப்ப உங்களுக்கு இந்த இடத்தை எக்ஸ்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு இந்த இடத்தை கொண்டு வர காட்டி இருக்க முந்தின வீடியோ ஒன்று போட்டோம் இவா தனி இவா இன்னொரு ஆளும் வந்து வீடியோ எடுத்து சார் இப்ப மீடியாவை கூட்டி வந்திருக்கா எடுக்கிறதுக்கு அவன் தான் வந்து இவாவை கூட்டி வந்தான் இவா சொல்றான் இவாதான் மீடியா அடிச்சு கூப்பிட்டேன் தம்பி இதெல்லாம் வடிவா சொல்றேன் பதிவுக்கு போடுறான் இவர் யார் தெரியுமா இவர் நல்லூர் அவர் இங்க இந்தியன் ஆமீன் ஜெயில் ஒன்று இங்க இருந்ததா இந்தியன் ஆமீன் ஜெயில் ஒன்று இங்க இருந்ததா நீங்க போலீஸோ இல்ல ஒரு கோர்ட்டோட இல்ல ஊர் ஜிஎஸ் காய்ச்சிருக்கலாம் அவங்க சொன்னாரு அவையிலுக்கு கொடுத்துட்டு நோண்டி மாதிரி இருக்கு இதை குடிச்சிட்டு கதை இங்க வந்து கொடுங்க வீடியோல வர கொஞ்சம் சைட்டாங்க இருக்கா வெளியில வரத்தான் ரெண்டு பேரும் கொடுக்க வந்த ஆக்களை கொடுத்து இதங்க வண்டைக்கா ஃப்ரெண்ட் 4000 பேர் ரிப்போர்ட் பொய்யா படம் காட்டுறதா நீங்க தான் அநியாயம் செய்தாங்க ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு செம்மணில என்ன புடுங்குறாங்க முழுக்க புடுங்குறாங்க கிடங்கு வெட்டி புடுங்குறாங்க என்ன சீத்து வக்கடல் தான் உங்களோட அப்பா எல்லாத்தையும் அனுபவிச்சு ரசிச்சு செத்தவர் கிருஷாந்தி என்ன பாவம் செய்தவர் என்ன அனுபவிச்சோட அனுபவிக்காமலே செத்துட்டாங்க அதான் நினைச்சு கவலைப்படுங்க உங்களோட அப்பா போயிட்டு அண்ணா தண்ணியா கொடுங்க குடிக்கட்டு குடிங்கக்கா குடிங்கக்கா இது தமிழ்நாட்டு பண்பாடு அப்படி இல்லை நீங்க குடிங்க என்ன பயமோ போட்டு தந்தாலும் பரவாயில்ல இதுதான் அப்படி ஒரு நாள் என்ன விஷம் போட்டு தான் தமிழ் தானே உங்களுக்கு இங்க உள்ள ஜனம் அப்படித்தான் இருக்கு. நீங்க உங்களோட பிரச்சனை சொல்லிட்டு அந்த ஜனம் உங்களோட வந்துருக்கு. நீங்க எவ்வளவு செய்யணும்ன்ற தேவையில்லை, இவ்வளவு பிரச்சனை நிக்கணும்ன்ற தேவையும் நீங்க ஜிஎஸ்டிஆருக்கு அறிவிச்சிட்டு வந்திருக்கலாம். எதிரியா இருந்தாலும் பான்னு சொல்லி இருந்து சாப்பாடு கொடுக்குற சனம் தான் எங்கட சனம். என்ன விரோதியா இந்த எதிரியா இருந்தாலும் வீடு வந்தா வாங்க இருங்க சாப்பிடுங்க அந்த பண்பாட்டோட இங்க இன்னும் இருக்கிறீங்க. அந்த மனிதன் இங்க இன்னும் சாகுது, அது இங்க இருக்கு. உங்களோட இடத்துல பக்கத்து வீட்டுல இருக்கின்ற தெரியாம இருக்கு யாழ்ப்பாணத்துல. இங்க அப்படி இல்லை. உங்களோட வீட்டு பக்கத்து வீட்டுல யாரு இருக்கின்ற கேட்டா உங்களுக்கு தெரியாம இருக்கு. இங்க அப்படி இல்லை. மல்லாவில இன்ன இடத்துல இன்னும் இந்த வீட்டுல யாரு இருக்கின்ற கேட்டா இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு யக்கம் ஒரு ஆமிய பிடிச்சா கூடி அந்த ஆமிய பத்திரமா வச்சு எங்க தெரியாத கோணா இல்லாம கடைசி கட்டத்துல இயக்கம் பிடிச்சு கொண்டு போய் தான் காயப்படிஞ்சு சண்டையில கிழிச்சு போட்டு விட்டவங்க. ஆனா நாங்க இயக்கம் பிடிச்சவங்க எல்லாம் கொண்ட யுத்தத்துல சேர்த்தவங்க எல்லாம் சண்டையில அடிபட விட்டவங்க எல்லாம் காயப்பட்டு நான் வந்து தான் இருக்கோம். இயக்கத்தை தப்பா சொல்லி சரியா அவன் எந்த இனம் எந்த இனத்துக்காண்டி போராடினவன் மறந்துறாங்க. இதை போல ஒரு கேவலமான இழிவான செயல் நீங்கள் அதான் நீங்க இப்படி தமிழ் கேட்கற நீங்க கொஞ்சம் தமிழ்ல ஆச்சுங்க
சரியாவா சிங்காவே விட்டுல நீங்க சுத்த தமிழ்ல ஆக்கி போட்டு அதை விட்டுட்டீங்களா நீங்க அவங்களுக்கு கொடுக்க தெரியறா உங்களுக்கு சொல்றேன் அவர் சொல்ற எனக்கு விளங்கு ஆனா நடந்து எங்கத்தில் வந்தீங்க இது நாளை அந்த நீங்க சூட்டிட்டு தேவை நீங்கள் யூடியூப்ல உழைப்புக்காண்டி நீங்க வாழ்க்கைக்காண்டி நாங்கள் இருக்கோம் நீங்க பாத்துருக்கீங்க கன்னடத்தில் சார் 4000 பேர் இந்த அப்பாவை தேடி வந்திருக்கிறான் இந்த அப்பாவை தேடி வந்திருக்கிறான் அப்பாவை இங்கதான் அப்பாவோட சேர்த்து 4000 பேரை தாக்குறதுன்னு சொல்லி 23ஆம் தேதி எல்டிடி இல்ல அவர் சொல்றது அவருக்கு விளங்குது 4000 பேரை தாக்குறான். அதுக்கு வந்து இப்ப முந்தின நாள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா. இது வரைக்கும் மல்லாய் போலீஸ் நாங்க கேட்டது மல்லாய் போலீஸ்ல முறைப்பாட போட்டு நடவடிக்கையை பாருங்க. முந்த நாள் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறா. இது வரைக்கும் முறைப்பாடு போடையில திருப்பியும் வந்து பாக்குறாண்டா பக்கத்துல மக்கள் இருக்குது சூழல் போயிட்டு 4000 இங்க வந்து பாக்குறது மீடியாவில் போடுறது 4000 பேரை தாக்குறது இது ஒரு சித்திர முகாம். சரியா சொல்றாங்க. சரியா சொல்லல மக்கள் வந்து வீதியில இருக்கிறதுக்குள்ள 4000 பேர் நடவடிக்கை என்ன சொல்றாரு எங்களுக்கு என்ன தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. வீடியோ දැනුත් බලවාපි මෙයා කියනවා මෙතන මේක LTT ගේ මොනවද වදමුගාම්මට ඔව් එහෙම තමයි කියනවා මෙයා අනිත් එක 4000 ගාන මේ මෙතන තියෙනවලු මෙතන වලදාලා තියෙනවලු කට්ටිය එහෙනම් මේගොල්ලන් එම එතන GS ඉන්නවා ඒජෝවිස් ළඟ ඉන්නවා සර්ලා ඉන්නවා එතන පොලිසිය ඉන්නවා මොකොත් කරන්නේ නැතුව මේගොල්ලන් තනියෙන් ආවිලා වීඩියෝ කරගෙන මෙතන මේ ගේට් එක මේ අර बी स्टॉक ने एक ඔක්කොම වීඩියෝ කරගෙන ඒක දාලා මේගොල්ලන්ගෙන් මීඩියාට දීලා තියෙනවා. තුනකයෝලා මේම මිනිස්සුන්ට පෙන්නන්න. ඔක්කොටම පෙන්නලා තියෙනවා. ඉතින් ලෝක පුරාම ඒක දැනුණා. දැන් අපි බලනවා නම් ඒක ඔක්කොටම ගින්නේ සර්. දැන් අපිට බයයිනේ මෙතන මේගොල්ලන් ආවිලා මේම මන්නදලා මේ මොකමකට අපි යකුත් ගල්ලුවා නැහැ මොකුත් ගල්ලුවා අපි ගින්න යනවා. මම තනියෙන් ඉන්නේ ඒවත් මම ගින්න යනවා බය නැතුව. අනිත් එක මේගොල්ලන්ලා මේම බොරු කියවගෙන මෙතන යනවා නම් සර් මම කියනවා එහෙනම් මේගොල්ලෝ ආවලා මේ මෙතන ගත්තොත් හරි එනවා නම් පොලිස් එක කටු අරගෙන එනවා ඒක දැනුම් දීමක් කරලා තමයි එන්න ඕනේ. ඔව් ඒක සර්ලට එහෙම කරලා මේගොල්ලෝ ආවොත් සර්ලත් ආවිලා සරි සර්ලත් ආවිලා ඉන්නවා කියලා අපි ටිකක් බලාගෙන පුළුවන්. මේගොල්ලෝ තනියෙන් ආවිලා කඩදාද මොනවද දවස් තුනට ඉස්සර ආවිලා අරගෙන ගිහින් තියෙනවා. ආයෙ මේ ආදත් තව ළඟට ආවිලා තියෙනවා. එම අදත් ආවිලා මේ පාරේ ආවිලා මෙතන නවතලා මේ ඒගොල්ලන්ගේ පාඩුවෙන් අරගෙන ගිහින් මීඩියා වලට දානවා.
අයම ඕන නැති වැඩ කරන්නේ. මෙතන මමත් ආරාධනය මොනවද පුනස්ථාපන අර මේ ඔක්කොම ඉඳලා තමයි ආයිලා තියෙන්නේ. LTT සංවිධානයේ කියනවා. මම LTT එක නා තමයි. එහෙම ආවා. නමුත් අපිට දැන් මටම දන්නේ මේක මෙතන මොනවද කියලා. අපේ ගෙදර අර උයිලම්පොළොම. මෙතන අපේ කැමක මේ උයිලම්පොළොම අපිට ධනදේන කෝවිලක් දෙනවා. එතන තමයි මාඩ ජයරාජර්ණවල එතන ඉඳලා තමයි මෙතන ගිහින් ඔක්කොම ආවා. අපිට දැන් මෙතන එහෙම එකක් තිබ්බා කියලා. මෙයා විල මේක කරනවා නම් හරි. තාත්තනේ තිබුණා ඒ දුක තාත්තගේ. අපි ලොකු ගොඩාක් කටිය දීලා තියෙනවනේ සර්. ඒ අමාර කාටද තියෙනවා ඇති. ඒක ඒ විදියට හරි විදියට එන්න තිබුණානේ සර්ලාට කියලා පොලිසියට. මම එයාලට කියන්නම් ඒක. ඒ වගේ දෙයක් වෙන්නේ නැහැ එතකොට. ඔව්. සර්ලා තමයි අපිට ආරක්ෂා දෙන්න ඕනේ. මේගොල්ලන් ඉතින් ආයෙත් ගිහින් මේගොල්ලන් කතා කරා දෙනතිව මේ ආවිලට ඩක් ගාලා ඒතර මීඩියාට දෙනකොට කිව්වා අපේ ළමයි මෙතන ඉඳලා එයාට ඕන නැති වචනවල් කිව්වලු මීඩියාට කියනකොට කියනවා මම වයිලා මේගොල්ලන් අනකොට මොකුත් කිව්ව නෑ මේ ඉඳ ඕගොල්ලෝ නවත්තන්න කියලා ඔවම කතා කරලා තමයි තියෙන්නේ මීඩියාට අනිත් කට්ටියව අයි නිකන් අපේ මේ ඉතන මේ ළමයි බය වෙලා තමයි රක්තට මේ මොනවද මෙතන මේ මොනවද තියනවලු අංගල තියනවලු අල බලාක්ලා දාලා මින් දාලා තියනවලු කියලා බය වෙලා තමයි මේ ඔක්කොම ඉන්නේ දැන්. අයි බොරුවට கிங்க அக்கா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எங்களுக்கு தேவை 4000 பேர் இதுக்குள்ள தாட் இருக்குதான் பொடி இருக்குதான் அத என்னன்னு பாக்கணும் அத கேளுங்க சார் මිනිමරලා ආර්ධාක් විතර වලදාලා තියෙනවා මෙයා ඉඩ පෙන්නනවා ලකාවොත් ඒක ඊට පස්සේ ඉන්ක්වයරි කරලා බලමු මෙයා ඉඩම පෙන්නනවා වීඩියෝ එකේ නෑ ඒක හරි ඒ දැන් එයා වීඩියෝ පෙන්නන ගන්නේ අපි ඒකට නීති අනුකූලව මේ අධිකරණය හරහා එන්න කියමු එතකොට ඉවරයි මේ ප්‍රශ්නේ இல்ல நீங்க உங்களோட நடவடிக்கை நாங்க சொல்லி இருக்கோம் நடவடிக்கை செய்யுங்க අපි යාළුවෙක් පැහැදිලි කරලා දෙන්නම් එතකොට එයාලා ආයෙනෝ නම් නීතියේ හැටියට මෙතෙන්ට එන්න කියන්නේ ඒක කොහමද දැනුත් අපේ කටි මේ කටි වෙන කියලා නෑ නමුත් මෙයාගේ තාත්තා වුණොත් එයා කොයිද අපි ගොඩක් කටි ඉන්නවනේ නැති වෙච්ච කට්ටිය කකව කෝ කියලා ආගෙන ඉන්නවා මෙයාත් ඉන්න එතන ඉන්න මීඩියා කට්ටිය කොමිෂන් නැහැ කොමිෂන් නැහැ මීඩියා කට්ටිය කොමිෂන් නැහැ ලංකාවේ මීඩියා කට්ටියට ලංකාවේ කොහෙත් යන්න පුළුවන් ඒක මට කියන්න බෑ හරි හරි මීඩියා කමෙන් නැහැ මීඩියා නෑ මේ වැඩේට මේ වැඩේට කොමිෂන් නැහැ දෙන විදිය තමයි අනිත් දේ මේ නීති අනුකූලව කරමු එතකොට ඉවරයිනේ மீடியா අංගල ප්‍රශ්නේ සරි මීඩියා මොකද ඒ කට්ටියට ලංකාවේ ඕනම දෙයක් වීඩියෝ කරන්න ඒ නිදහස දීලා තියෙන්නේ ඒක තමයි මීඩියා කියලා යාළුවට කියලා இல்ல இப்ப எங்களுக்கு அந்த 4000 பொடி தாட் இருக்கான் அதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டா சரி ඒක පිළිගන්නම් දැන් ඒ මීඩියා කට්ටියට වීඩියෝ කරලා දාන්න ඒක ඇත්ත ඒකට අපි බොරුවටනේ මේගොල්ලෝ දාලා තියෙන්නේ එහෙම மக்கள் மத்தியில வந்து மீடியா යනවා ඔක්කොම කරනවා මේක බාධාමකට තේනවාද මේක බීස්පෝ ඒක යා පෙන්නලා දැන තියෙන අර වීඩියෝ කවුද බෝන කිසිම ආරම්භ වෙනවද දැන තියෙන ඒකලා මෙයා කියනවා බාධාමම් කියලා මෙයා කියනවා එතනම මේක පෙන්නලා මේක කාටද පෙන්නලා சாருக்கு சொல்லுங்க அப்பாவை தாட்டு இருக்குது தேடி பார்க்கத்தான் வேணும் அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை 4000 பேர் இருந்தாலும் යාගේ තාත්තා මේක අතුලටම වලාලා දාලා තියෙනවා නේ මීඩියා පොයියාන නිකම් පිළිදලා ඒක කරගන්න අනිවාර්යෙන් දෙන්න ඕන එහෙමනම් බාලා කොතන තියනවද කියලා අරනම මේ ඔක්කොම දෙන බාලා ඒක අපි මේල් පොඩ පොඩි වලින් කරලා ඒ දවසට වලට කියන්න එතකොට හරිනේ ඔයාලට තේරෙන්නේ නැහැ මම කියපුවා அது வந்து இப்ப சார் தெரியாது பாக்குறேன் தமிழ்ல එතකොට මම ඔයාලට කතා කරන්න அந்த டைம் வந்து சார் உங்களுக்கு ஹெல்ப் හරිනේ එතකොට அதுக்கு சார் நடவடிக்கை எடுத்து அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லி உறுதிப்படுத்துற பட்சத்துல மக்கள் பயம் இல்லாம இருக்கும் ඒක ඉතින් අපිට බලමු අපි මොකද්ද මේක ඉතලා නිකන් බෑනේ කතා කරලා බලලා சும்மா கதைக்கு சரியான ஒரு சட்ட முறையா தான செய்யணும் திவேல் சொன்னே தாங்க நல்லா இப்பொழுதுல முறைப்பாடு போடணும் முறைப்பாடு போட்டு தான் போகணும் இப்போ இந்த இப்படியே போகக்கூடாது சரி போட தவறுனா என்ன சார் சரி இப்போ போட தவறி போயிடுச்சு என்ன සමහර වෙලාවට ඒක හොඳ දාන්නත් තියෙනවා නෑ නෑ මම එකයි යනවනේ මගෙත් එක්ක යනවා පොඩි ටික අරගන්නවා යාළුවා
வந்து எல்லா விவரங்கள் எடுத்து எல்லாம் செய்ய வேண்டிய செஞ்சு தான் இனி வரையக்குள்ள போலீஸோட வர சொல்லி சொல்லலாம் அவரும் பட்டது நடவடிக்கை हाँ हर ये आवला मैं ये नंबर है तत्पे कोई नंबर क्या इंदो हट है असु है पाना सट है इंदो असु है अन्योड़े इधर रोड दिए इधर ओड़े सी है पंछी आसु है ना मात 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 ले जाओ එයාලගේ නම තාත්තා ඉන්නවා ඒක බලන්න सिविल කතා කළා මම සරිද அவன் அப்பாவும் இருக்கான் அவன் அப்பாவும் नहीं नहीं यार वेरा මේ යාත්‍ර ආර්ධයක් විතර මිනිමල්ල වල දාලා තියෙනවානේ මේ ටික බලන්න අනිවාර්යයෙන්ම ගන්න අර මයික් එක ගත්තද அடிக்க போகணும்னு சொன்னாங்க வழக்கு தாக்கல ஆன்சர் செய்யணும் வந்துட்டா இது கிட்ட வரும் எந்திரியோட முடியும் நீ வர மாட்டாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சரி அவன் வாரது வராது இருக்கட்டும் அந்த 4000 பேரை பார்க்கணும் என்ன இது அடுத்த இடத்துல அதுல தடை காணி இந்த பிராய் வேண்ட பொய்யும் படிச்சது வந்துடும் காணியும் கிளியராயிரும் அப்படி ஏதாவது தோட்டம் ஏதாவது செய்யலாம் வேலை வாய்ப்பு இருக்கு போயிட்டாங்க காணுமா சாப்பாடு பாத்தீங்க போட்டுவாங்க